விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி மாணவியின் உறவினர்கள் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், மாணவியின் உறவினர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அதிகாரிகள் யாரேனும் பேச்சுவார்த்தை நடத்தினார்களா? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? பதிவு பண்ணுங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்த அந்த கிராமத்துல நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த மாணவி உயிரிழந்த விவகாரத்துல தற்போது தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக போலீசார் தேடி வருகிறார்கள். சந்தேகத்தின் அடிப்படையில 10க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல உடற்கூறாய்விற்கு ஒத்துக்கொள்கிறோம், ஆனால் அந்த உடலை வாங்க மாட்டோம், குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், கைது செய்யக்கூடிய குற்றவாளிக்கு என்கவுண்டர் போன்ற கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளோடு தற்போது இந்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது. காவல்துறை உயரதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். சாலை முறையில் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் அடுத்ததாக நடத்தப்படக்கூடிய சூழலில் போலீசார் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடந்து வருகிறது. வருவாய்த்துறை அதிகாரிகளும் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய இழப்பீடு உள்ளிட்டவை பெற்றுத் தருவதற்கு உறுதியளிப்பதாகவும் தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தப்படக்கூடிய சூழல்ல குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டால் மட்டுமே நாங்கள் உடலை வாங்குவோம் என தொடர் போராட்டத்தை உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.